நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுல உள்ள மிக அழகான கோவில் இது. இங்க 21 கோபுரங்களும் 7 சுற்றுப்பிரகாரங்களும் இருக்கு. இந்த கோவிலோட ராஜகோபுரம் இந்தியாவோட மிகப்பெரிய ராஜகோபுரம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுல உள்ள மிக பிரம்மாண்டமான கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. புராணப்படி இந்த கோவில் திருப்பார்கடலில் இருந்து தோன்றியதா சொல்லப்படுது. மதுரகவி ஆழ்வாரை தவிர அனைத்து ஆழ்வார்களும் பாடிய ஒரே திவ்ய தேசம் இந்த கோவில் தான் அப்படிங்கிறது இதோட சிறப்பு. ராம அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோன்றிய பழமையான கோவில் இது. பெருமாளோட 108 திருப்பதிகள்ல தெற்கு நோக்கி அமைஞ்ச தலங்கள் அப்படிங்கிறது 2 தான். அதுல முதல் தலமும் இதுதான். வட இந்தியாவில இருந்து பெருமளவுல பக்தர்கள் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த வைணவ தலம் இது. இந்த கோவில் சோழர்களால கட்டப்பட்டது. பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல இது 1வது திவ்ய தேசம். இது மோட்சம் தரும் தலம் அப்படிங்கறதுனால இந்த தல பெருமாளை வணங்குவத பிறவி பயனா கருதுறாங்க. திருமண வரம், குழந்தை பாக்கியம், கல்வி, ஞானம், வியாபார விருத்தி இப்படின்னு அனைத்திற்கும் இங்க உள்ள பெருமாளை வழிபடுறாங்க. ஸ்ரீதேவி, பூமாதேவி இருவரும் பெருமாளோட இருக்கிறத பார்த்திருப்போம். இங்க இருக்கிற ரெங்கநாயகி தாயார் சன்னதியில தாயார் உற்சவராகவும் அவங்களுக்கு பின்புறம் ஸ்ரீதேவி, பூமாதேவி அப்படின்னு வரிசையா காட்சி தராங்க. இந்த மாதிரி அமைப்புல தாயார்களை தரிசிக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்றாங்க. அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில், திருச்சி. இது திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல 10 நிமிட பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு.